இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுவாராக. அவருடைய வார்த்தை உங்களை நிரப்புவதாக. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்த உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. இந்த இன்னைக்கு நான் இந்த கொஞ்சம் வெளியே போகும்போது, இந்த இலங்கை ஊழியத்துக்கு போகும்போது அந்த பயணங்கள்லாம் பார்க்கும்போது மனுஷர்கள் போவதும் வருவதுமாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு இடத்து கூட என்ன இல்லை, தெய்வ பயம் இல்லை. என்ன இல்லைங்க, கடவுளுடைய பயம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மல்கியா 1:6 சொல்லுகிறார், நான் தேவன் என்றால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? அல்லேலூயா. கொஞ்சம் வசனத்தை கவனிங்க. இன்னைக்கு கடவுள் பயம் இதயத்தை எப்போது இருக்கணும். தெய்வ பயம் இல்லாத நிலை தேசத்திலே அவல நிலைமையாக இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் தேவன் ஆஸ்வதிக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரை ஆஸ்வதிக்கிறார். தேவ மக்களே, நீயே நானும் வெற்றியாய் ஆசுரமாய் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய விருப்பம். ஆனால் ஏழையாகவே இருக்கிறான். அவன் சபைக்கு வந்தாலும் சபைக்கு வராவிட்டாலும் அவன் இன்னும் தரித்திரத்தில் இன்னும் ஏழு. காரணம் என்ன? கடவுளுக்கு பயப்படுகிற பயம் அவன் இதயத்திலே வாசமாய் இருப்பதில்லை. தெய்வ பயம் இல்லாதபடினாலே, தேவனுக்கு பயப்படுகிற பயம் மனுஷன் விட்டு விலகி போனபடினாலே தேசத்தின் நிலைமைகள் சாபங்கள் இன்னும் மாறவில்லை. சங்கீதம் நீங்கள் 36 நீங்கள் 1 படித்தால் அங்கே என்ன சொல்லுது பாருங்க. சங்கீதம் 30, துன்மார்க்கருடைய துரோக பேச்சு என் உள்ளத்துக்கு தெரியும், அவனுடைய கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. அல்லேலூயா. துன்மார்க்கனுக்கு அவன் கண்களிலே தெய்வ பயம் இல்லை. இந்த நாள் கிறிஸ்தவனுக்கே கடவுள் பயம் இல்லை. ஆமென். இது கடவுளுக்கு பயப்படுற நாள். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். எத்தனை குடும்பங்கள பாவங்கள், தரித்திரங்கள், ஏழ்மைகள், சாபங்கள், கையிலே வேதம் இருந்தாலும் வாயிலே துதியும் ஸ்தோத்திரங்கள் இருந்தாலும் ஒரு சபையிலே அவர்கள் அங்கமாக இருந்தாலும் ஆசீர்வாதங்கள் இல்லாமல் போனது என்ன காரணம்? அவருக்கு பயப்படுகிற பயம் இல்லாத நிலை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதைதான் ரோமர் 3:15 திரும்ப சொல்லுகிறார். அவள் கண்களிலே கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. தேவ மக்களே, நீங்கள் இறைவனுக்கு எவ்வளவு பயந்து வாழ்கிறீர்களோ அந்த பயந்து வாழ்கிற மனிதரை தான் சொல்லுகிறார். ஆகையால் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 19 நீங்கள் படிப்பீர்கள் என்றால் சங்கீதம் 19 என்ன சொல்றார் பாருங்க. சங்கீதம் 19 கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உத்தமும் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவை அனைத்தும் நீதிமா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது சுத்தம். அல்லேலூயா. இறை பயம், இறை அச்சம் மனிதனுக்குள்ளே இல்லாதபடினாலே தான் இன்னைக்கு சகல விதமான துன்மார்க்க செயல்கள், பாவங்கள், கொலைகள், கொள்ளைகள். கர்த்தருடைய மக்களே, நீயும் நானும் இந்த பூமியிலே இறைவனுக்கு பயந்து வாழ்கிற ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும் கர்த்தர் விரும்புகிறாமே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வாதத்தை அவர் தர விரும்புகிறார். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் சாபத்திலே இருந்து விடுதலை பெறாமல், ஏழ்மையிலிருந்து விடுதலை பெறாமல், நோயிலிருந்து விடுதலை பெறாமல் இன்னும் இருந்த நிலையில இருப்பதற்கு தெய்வ பயம் அவர்களை விட்டு தூர போய்விட்டது. ஆமென், ஆமென். எலியா ஒரு வீட்டுக்கு போகும்போது அங்கே சொல்லுகிறார், இவர் எப்போதும் கர்த்தருக்கு பயந்தவர். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாய் நீங்கள் வாழும்போது தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை தருவார். எபேசியர் 5:20 சொல்லுது, நீங்கள் தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், தாயாக இருந்தாலும், தகப்பனாக இருந்தாலும்,
பிள்ளையாக இருந்தாலும் பெற்றோராக இருந்தாலும் அந்த வீடு, அந்த குடும்பம் கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் குடும்பங்களில் ஆசீர்வாதம் தங்கவில்லை? ஏன் குடும்பங்களில் விடுதலை உண்டாகவில்லை? ஏன் குடும்பங்கள் இன்னும் ஆசீர்வாதத்தாலே பெருக முடியவில்லை? அங்கே தெய்வத்திற்கு பயப்படுகிற பயம் இல்லாத போனபடினாலே சிறியவனும் குனிகிறான், பெரியவனும் குனிகிறான். ஆமே, இன்னைக்கு உன் பிள்ளையை போல நீ இருக்காதே, உன்னை போல பெற்றோர் இருக்க வேண்டாம். கடவுளுக்கு பயந்தவர்களாய், தேவனுக்கு பயந்தவர்களாய் எந்த குடும்பம் இருக்கிறதோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சொல்லுகிறார், என் நாமத்துக்கு பயந்த உங்கள் மேல் அது நீதியின் சூரியன் உதிக்க ஆரம்பிக்கிறது. 1 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்திலே அங்கே எலியா சொல்லுகிறார், கர்த்தர் தேவன் என்றால் கர்த்தருக்கு பயப்படுங்கள், பாகால் தேவன் பாகாலுக்கு பயப்படுங்கள். ஏன் 2 நினைவாய் குந்தி குந்தி நடக்கிறீர்கள்? இருமனம் உள்ளவன் தன் வழியெல்லாம் அவன் நிலையற்றவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, தெய்வ பயத்தை குறித்து பிரசங்கம் கேட்கும் போது பயம் இல்லை. பாருங்க, கடவுளுடைய வார்த்தை கேட்கும் போது ஒரு பயம் இருக்க வேண்டும். ஆமென். யார் இதயத்தில் தெய்வ பயம் இருக்கிறதோ, தேவனுக்கு பயப்படுகிறார்களோ, அங்கே சொல்ற கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரிய, இன்னைக்கு சின்ன பையனாக இருந்தாலும் பெரிய பையன் ஆசீர்வாதம் இல்லை. ஏன்? கடவுளுடைய பயம் இல்லை. கடவுளுடைய பயம் இல்லை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் எடுத்துட்டு போகும்போது கடவுளுக்கு பயப்படணும், தேவன் அறிவை அறிந்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கை வெற்றியாக முடியணும், ஜெயமாக முடியணும். உங்கள் இருதயம் தேவனுக்கு பயந்து இருக்க வேண்டும். அங்க சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் மேல நீதியின் சூரியன், பரிசுத்த ஆவியானுடைய பார்வை, தேவனுடைய பார்வை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு, அந்த நீதியின் சூரியன் அவன் மேல உதிக்க ஆரம்பிப்பான். இதான் சங்கீதத்திலே 18ஆம் சங்கீதத்திலே 28ஆம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றும், என் இருளை வெளிச்சமாக மாற்றும். ஆண்டவரே என் மேலே கிருபையாயிரும், என்னை விளக்கு ஏற்றிவிடும். ஏசாயா 60:5 வாசிக்கும் போது, உதிக்கிற ஒளியிடத்திலே ராஜாக்கள் நடந்து வருவார்கள். நீ ஒளியாக மாறணும். யோவான் 1:9 சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளியாக இருக்கிறார். நீ ஒளி வீச வேண்டும் என்றால், பிரகாசிக்க வேண்டும் என்றால், நீதியின் சூரியன் உண்மையில உதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ இன்னும் இருளுக்குள்ளே, கண்ணீருக்குள்ளே, துக்கத்துக்குள்ளே, வேதனைக்குள்ளே, நிந்தைக்குள்ளே, அவமானத்துக்குள்ளே வாழ்வதற்கு கடவுளுடைய கருணையும் இரக்கமும் நம்மேல் படுவதில்லை. ஹல்லேலூயா. எவன் மேல் நான் இரக்கமாயிருக்க சித்தமே இருக்கனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் மனதுருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ நான் அவன் மேல் மனதுருக்கமாயிருப்பேன். இன்றைக்கு உன் இதயம் தெய்வ பயத்தினால் நிறைந்திருக்கும் என்றால், முதல் தேவன் செய்கிற ஒரு ஆசீர்வாதம், இல்லாமல் பறக்கிறே உங்க சமூகத்தில் குறைவில்லாமல். வாயத்தது பாடு தம்பி, பாட்டு பாடு. பறக்கிறே உங்க சமூகத்தில், திருந்த மாட்டியா? என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் நண்பரானிரே. என் துருகமானிரே, என் நண்பரானிரே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். நீங்கள் அந்த இப்போ நாங்கள் எவ்வளோ பிரசங்க கடவுள் பய அப்போ நோண்டுறதும் சிரிக்கிறதும், ஆமாவா, ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பயம் உள்ளே இருக்கணும். நான் பின்னாடி அடுத்த பாயிண்டில் சொல்கிறேன், உள்ளே இருக்கணும். பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் கூட வருவோம், கனவே பண்ண மாட்டாங்க. இப்படி பண்ணுறதும் போகிறதும் ஏந்துக்கிறதும், சரி சர்ச்சை விஷயம் முட்டியே போடாது. இங்கே பார்த்தீங்கன்னா முட்டியும் போடாது, ஜபமும் வராது. எப்படா சான்ஸ் கிடைக்கணும், கண்ணை திறந்து இன்னொரு ஊதி பார்க்க. நீ கடவுளுக்கு பயப்படும் போது உனக்குள்ளே ஒரு செழிப்பை தேவன் தருகிறார், ஒரு விடுதலை தேவன் தருகிறார், உன்னோட தரிசனத்தில் பேச ஆரம்பிக்கிறார், கிருபையால் நிரப்ப ஆரம்பிக்கிறார், இந்த இதயம் மாற ஆரம்பிக்கிறது, வெளிப்பாடுகள் வர ஆரம்பிக்கிறது. அவர் சட்டையின் கீழே ஆரோக்கியம் இறங்கி வருகிறது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார உட்கார உட்கார, நீங்கள் நிறைய பேர் சொல்ல, ஒரு வசனத்தை கேட்ட உடனே
ஒரு இடத்துல போன உடனே ஒரு மீட்டிங் காட்டணும் வந்துடாது. அதுதான் எரேமியா 8ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் படிங்க. காத்திருந்தோம், பிரயோஜனம் இல்லை, ஆரோக்கிய காலத்துக்கு காத்து. நினைச்சியா 2024 நல்லா ஆயிடுவேன், இந்த 8ஆம் மாசத்துல நல்லா இருப்பேன். நீ காத்திருந்தாலும் ஆபத்து தான் வரும், ஆபத்து தான் வரும். ஏன்? கடவுளுக்கு பயப்படுகிற பயம் உன் உள்ளத்தில் துளி கூட கிடையாது, ஒரு துளி கூட கிடையாது. எத்தனை பாஸ்டர் பிரசங்கித்தாலும், எத்தனை செய்தி நீ கேட்டாலும், ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு நீ பிள்ளையாக இருந்தாலும் உன் இதயத்திலே தெய்வ பயம் இல்லை என்றால், நான் சமாதான காலத்துக்கு காத்திருந்தேன், ஆபத்து தான் வந்தது. அல்லேலூயா. இது எப்போ சரி செய்யப்படும் தெரியுமா? அவர் சமூகத்தில் போய் சரணடைய வேண்டும். அவர் ஆரோக்கியம் அங்கே இருக்கிறது, விடுதலை அங்கே இருக்கிறது. ஆண்டவரே, இன்னைக்கு குணப்படாத சில இதயங்களால் தான் தேவ கோபங்கள் அவங்க மேலே காணப்படுகிறது. தேவ மக்களே, இயேசுவர் ஏன் சட்டையின் கீழே, ஏன் நிழலுக்கீழே ஆரோக்கியம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் எத்தனை கஷ்டமோ, எத்தனை கண்ணீரோ, எத்தனை வீடு போராட்டமோ, இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம், நீ இதே சொல்லிட்டு இருந்தா கேள்வி ஆற வரைக்கும் உன் மேலே அவப்பெயர்கள் மாறாது. நீ முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், எனக்கு ஒரு ஆரோக்கியத்தை தாங்க. ஒரு நோய், ஒரு சாபம், அந்த பரம்பரை சாபம், முன்னோருடைய சாபம், தாய் தகப்புடைய சாபம் என்னை துரத்தி கொண்டே வருகிறது. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதி, ஆரோக்கியமாக்கும், என்னை ஆரோக்கியமாக்கும், என்னை சுகமாக்க. ஆண்டவரே, நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணி பாருங்களேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆஸ்வதிக்க ஆரம்பிக்கிறார், உங்களை உயர்த்த ஆரம்பிக்கிறார். நீங்கள் பைபிளில் நல்லா கரெக்டாக படித்து பார்த்தீங்கன்னா, யாத்திராங்க 19:6 அவர் செட்டையிலே சுமக்கிறார். ஆண்டவர் அந்த 2 ரக்கையில் நம்ம சுமக்கிறார். நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதில்லை. அவர் செட்டையின் கீழே அடைக்கலம், அவர் செட்டை நமக்கு சுமக்கும். ஆவியா நம்ம சுமக்க ஆரம்பிப்பார், உயர்த்த ஆரம்பிப்பார், கிருபையால் நிரப்ப ஆரம்பிப்பார். கடவுளுக்கு ஒரு மனுஷன் பயந்து அவர் சமூகத்திலே வந்து உட்கார ஆரம்பிக்கும் போது அவர் செட்டை நம்மை சுமக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் ரூத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் ரூத்தின் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரூத்தின் பைபிளை தேடு. ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அங்கே ரூத்து ஒரு பெண்மணி, ஒரு மோவாப்பிய பெண். அவர் மோவாப்பிய பெண். மோவாப்பியர்கள் தேவாலயத்துக்கு வரலாகாது, சபைக்கு ஆக்கி கிடையாது, ஒரு பாவமான சந்ததி சபைக்கு வராதேன்னு கர்த்தர் மோசேக்கு ஆர்டர் போட்டார். ஆனால் அதே ரூத்தை தான், அந்த மோவாப்பை பெண்ணை தான் கர்த்தர் பிறப்பதற்கு, தாவீதின் பாட்டி பிறப்பதற்கு அந்த அந்த அருமையான ரூத்தை கர்த்தர் பயன்படுத்தினார். இந்த சாபம் உடைந்தது, சாபம் மாறினது. எப்போ தெரியுமா? அவள் நகோமிக்கு மருமகளாய் போனபோது நகோமியை உண்மையாக நேசித்தாள். திரும்பி வீட்டுக்கு போ என்று வாய்ப்பு கிடைத்த உடனே ஓடி போகவில்லை. நகோமியை பார்த்து சொன்னார், உன் தேவன் என் தேவன், உன்னுடைய தேசம் என்னுடைய தேசம், மரணமே ஒன்றும் பிரிக்காது, உன்னுடைய கல்லறை என்னுடைய கல்லறை. என்னைக்கு எத்தனை பேர் சபைக்கு வந்து ஆண்டவர் கீழே அடைக்கலமாய், சர்ச்சில் தான் பேர், ஆனால் வாழ்க்கையெல்லாம் உலகம், வாழ்க்கையெல்லாம் உலகம். அவனுடைய வேர் உலகத்தில் இருக்கிறது, கிளை மட்டும் சபையில் இருக்கிறது. வேர் பரிசுத்தமாக இருந்தால் கிளையும் பரிசுத்தமாக இருக்கும். உன் வேர் உலகத்தில் இருக்கா, உன் பற்று உலகத்தில் இருக்கா, உன் ஆசை உலகத்தில் இருக்கா, அந்த கனியும் உலகம் போல் இருக்கும். அதுதான் லூக்கா 6 சொல்லுது, கனினாலே அந்த மரத்தை அறையலாம். நீ நல்ல மரமா கெட்ட மரமா என்பது எப்போ அறிய முடியும்? உன் வாழ்க்கையில் வருகிற கனி. சுபாவத்தை பற்றி பேசும்போது ரூத்தை பற்றி என்ன படித்தோம்? அந்த வசனம் படிங்க, 2:12 படிங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை. என்ன பாருங்க, இப்போ நான் ஒரு சில ஆளை திட்டிகிட்டே இருக்கேன்ல, அங்கே செய்கை மாற்றவே இல்லை, சர்ச்சில் வந்து சுபாவத்தை மாற்றவே இல்லை, குணங்கள் மாறவே இல்லை. எனக்கே 1 மணி நேரம் தான் நிற்கிறேங்க, எரிச்சலாக இருக்குல்ல, அவ்வளோ கோவம் வருது இல்லை, சர்ச்சில் கூட வந்து பயப்படலையே. நம்ம படைத்த ஆண்டவருக்கு எப்படி யோசிச்சு பாருங்க. ஏன் ஆசீர்வாதத்துக்கு வர சாபம், பஞ்சம், பட்டினி, தரித்திரம், நம்ம செய்கை தேவனுக்கு கோபத்தையும் எரிச்சலையும் ஊட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அதனால் தான் ஆண்டுடைய பார்த்து போய் நீங்கள் சரணடையும் போது அவர் அற்புதங்களை செய்வார், உங்கள் குணங்களை மாற்றுவார், சுபாவங்களை மாற்றுவார். ஆமே.
நீ எப்பயுமே பொய்க்காரனாகவே இருக்க முடியாது. எப்பயுமே நீ சோம்பேறியாக இருக்க முடியாது. எப்போது நீ கோபக்காரனாக இருக்க முடியாது. எப்போது நீ உதாசீனப்படுத்துறவனாக இருக்க முடியாது. எப்போது நீ கலகக்காரனாக இருக்க முடியாது. நீ தேவ சமூகத்திலே வந்து உட்காரும் போது அவர் உன்னை சுகமாக ஆரோக்கியத்தை தருவார். எதில் நோய்? உன் குணத்தில் நோயா? உன் வாழ்க்கையில் நோயா? கர்த்தர் அதை சுகமாக்குவார். அல்லேலூயா. அதுதான் ஆராதிக்க முதலே வரணும். முதல் பாட்டுக்கே வரணும். முதல் பாடல் பாடும்போதே உட்காந்து ஆராதனை கையை தட்டி தோத்திரம் பண்ணி எந்த சபை எந்த மக்கள் அங்கே அர்ப்பணிக்கிறதோ கர்த்தர் மெதுவா அவங்க பாவத்தெல்லாம் மன்னிக்க ஆரம்பிப்பார். அவர் சுகமாக்க ஆரம்பிப்பார். அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார். நீ நோயோடு திரிய மாட்டே, பேயோடு திரிய மாட்டே, வியாதியோடு திரிய மாட்டே. உன்னை பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள், இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கையை தட்டோ. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியுடைய அந்த நடத்திப்புக்கு, ஆவியாருடைய சித்தத்திற்கு நீ எப்பெல்லாம் ஒப்பு கொடுக்க குணங்கள் மாற ஆரம்பிக்கிறது, சுபாவங்கள் மாற ஆரம்பிக்கிறது. நீ வாழ்கிற வாழ்க்கை இறைவனையும் தன்னை சார்ந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய இந்த ரூத்துக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்கிறார். இஸ்ரவேல் தேவனிடத்திலே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் வருவதாக. நீ உள்ளே வர ஆரம்பிச்சிட்ட, சபைக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாலே, அவரை தேட ஆரம்பிச்சிட்டாலே, ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாலே, உபவாசிக்க ஆரம்பிச்சிட்டாலே, அவர் சட்டையின் கீழே நீ அடைக்கலமாய் வர ஆரம்பித்த உடனே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆரோக்கியம், சட்டையின் கீழ் ஆரோக்கியம். எதெல்லாம் நீ சும்மா ஆமென் ஆமென் சொல்லுங்க. நீங்கள் உள்ள வர 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 ஆரோக்கியம், கோபம்லாம் தனி ஆரம்பிக்கும், கலகலாம் தனி ஆரம்பிக்கும், பெருமையெல்லாம் போக ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள நல்ல குணங்களை கத்த வெளியே கொண்டு வருவா. ஏழ்மை மாறி இருக்கும், தரித்திரங்கள் மாறி இருக்கும், சாபங்கள். ஏன்னா இதெல்லாம் ஒரு சில பார்த்தா டக்குன்னு குணமாகி போயிடுவான். ஒரு சிலருக்கு வருஷம் பல வருஷம் மாத்திரை மருந்து சாப்பிட குணமாகாது. ஒரு சில சுகர் குணமே ஆகாது. அதே 400 இருக்கும். மாத்திரையும் போட்டுக்கிறதுக்கு, நல்ல சுகரை தின்றது, மாத்திரையும் போடுறது, நல்ல ஸ்வீட்டு சாப்பிட்றது, மாத்திரையும் போடுறது, எல்லாம் வேலையும் பண்ணுறது. என்னெல்லாங்க விடுதலை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் பாவத்தோடு வாழ்கிறது, சபையிலும் உட்காருறது. கவனி, பாவத்தோடு வாழ்கிறது, சர்ச்சில் உட்காருறது. அதனால தான் பாவத்தின் சம்பளம் மரணமாய் மாறுகிறது, வியாதியாய் மாறுகிறது, கண்ணீராய் மாறுகிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் வந்தபோது கேட்கணும், எது எனக்கு முள்ளாக குத்துகிறது ஆண்டவரே? என்னுடைய பெருமையா, என்னுடைய கோபமா, என்னுடைய கீழ்ப்படியாமையா, என்னுடைய முரட்டு குணமா? ஆண்டவரே இந்த முள்ளை எடுத்து போடும் என்று நீங்கள் பவுலை போல ஜெபித்தால் கர்த்தர் சொல்லுவா, என் கிருபை உனக்கு போதும். கையை தட்டுங்க. மெதுவா கர்த்தர் கிருபை உனக்குள்ளே வளர ஆரம்பிக்கும். அந்த முள்ளு உனக்குள்ள குறை, உனக்குள்ள குற்றங்களை நீ தேடியும் காணாதிருப்ப. அந்த சில சிலும்பு சொன்னா இருக்கும் பார்த்தீங்களா, சில பேட் கேரக்டர்ஸ், ஊத்த குணம், ஊத்த பேச்சு இருக்கா? இன்னும் ஊத்த குணம் இருக்கா? ஊத்த பேச்சு இருக்கா? கெட்ட குணம் இருக்கா? கெட்ட பேச்சு இருக்கா? சுவாபம் இன்னும் மாறலையா? நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், நமக்கே ஆச்சரியமா. அந்த தெய்வீக குணத்தினாலே கர்த்தர் நம்மை நிரப்ப ஆரம்பிப்பார். தெய்வீக சுபாவத்தினாலே நிரப்ப ஆரம்பிப்பார். இந்த இதயம் மன்னிக்கிற இதயமாய் மாறும். நிறைய இதயம் கசப்பு இதயம். ஆமே, மன்னிக்கிற நீ இன்னொருத்தருடைய பாவத்தை மன்னிக்கலாம், உன் பாவத்தை இயேசு மன்னிக்க மாட்டார். மன்னிக்க ஆண்டவரே பாவத்தை மன்னியும், என்னை யாருக்கோ காட்டி கொடுக்காத. நீ ஜெபிக்கிற, ஆனால் இன்னொருத்தரை நீ காட்டி கொடுக்குற, இன்னொருத்த பாவத்தை மன்னிக்காம கசப்பாக வாழ்கிற, அவர் செட்டையின் கீழே ஆரோக்கியம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆரோக்கியமாக வாழ போகிறீங்க? ஆசத்தோடு வாழ போகிறீங்க? யோபு சொல்லுகிறார் 33:25 படிங்க. யோபு புத்தகம் 33:25 என்ன சொல்ல பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்ல பாருங்க. யோபு புத்தகத்திலே 33ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீ கரெக்டாக தான் படிக்க மாட்டேற, தப்பாக தான் கரெக்டாக படிச்சிட. அப்போது அவர் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியமடையும், தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவார். இது அர்த்தம் தெரியுமா? இந்த ஸ்பிரிச்சுவலாக நிறைய பேர் எப்படி தெரியுமா, அந்த ஆதியில் இருந்த அந்த அன்பு இப்போ கிடையாது.
ஆதியில் இருந்த பரிசுத்தம் கிடையாது, ஆதியில் இருந்த உண்மை கிடையாது. எப்போல்லாம் நீ பரிசுத்தமாக இருந்தியோ, உண்மையாக இருந்தியோ, அப்போ கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருப்பார். அப்போ நல்ல படிப்பு தந்திருப்பார், நல்ல வேலையை தந்திருப்பார், கிருபைகள் தந்திருப்பார். நாளாக 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 இந்த அனுபவத்தில் ஓடுமே தெரியல, அர்ப்பணத்துக்கு ஓடாது. அனுபவம் 10 வருஷம் கிறிஸ்டின், 20 வருஷம் கிறிஸ்துவன். ஆனால் அனுபவம் அர்ப்பணிப்பாக என்னைக்கு மாறுதோ, உங்கள் வாழ்க்கை வாலிபத்திற்குரிய அந்த இளமையை தேவன் திரும்ப தருவான். இந்த சங்கீதம் 103:5 சொல்லுது, திரும்ப உன் வயதை நான் வாழ வயதை போலமா. ஆமாம், பார்த்தா எப்படிமா யங் லுக் தெரியுங்க, தெரியுதா மங்கை? தெரியுதா? யங் லுக்கு தெரியுதா? ஒரு வாலிப தோற்றம் தெரியுதா? அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வாலிப தோற்றம். அவன் 30 வருஷம் நீ எப்படி பார்த்தீங்கன்னா அப்படி நான் இப்படி தான் இருப்பேன். அதே கோபம், அதே பக்தி, அதே வைராக்கியம், அதே வேகம். ஆமென் சொல்லுங்க. உள்ளான மனுஷனுக்கு ஆரோக்கியத்தை கற்று தந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம டயர்டாகும் போது, சோர்ந்து போகும்போது, 6:30 மணிக்கு தான் வந்தேன், 6 மணிக்கு வந்து குளிச்சு ரெடி ஆகி மறுபடியும் போய் ஒரு ஜப கூட்டம் நடத்தி, ஆமென் சொல்லுங்க. 6 மணி நேரம் ட்ராவல், முதுகு இன்னும் கூட வலிக்கு, எல்லாம் நிற்க முடியல. அப்படியே 6 மணி நேரம் அப்படியே டவுன் இறங்கி இறங்கி இருக்கணும், மயங்கி 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 அப்படியே. ஆனாலும் கர்த்தருடைய பலன். ஹல்லேலூயா. சரீர களைப்பு, சரீர பலவீனம் அது மாறிடும், ஒரு ரெஸ்ட் மாறிடும். ஆனால் ஆவி சோர்ந்து போயிட்டா, ஆவி நோய்பட்டு போயிட்டா, அதை குணமாக்கக்கூடிய வல்லமை இயேசுக்கு மட்டும்தான் இருக்கிறது. நீ அவர் சட்டையின் கீழே வருவாய் என்றால், அவருடைய அபிஷேகத்தின் கீழே வருவாய் என்றால், கர்த்தர் திரும்பவோட வயதை எப்படி மாற்றுறானா? வாழ வயதை போல மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க. அருமையானவர்களே, நீங்கள் ஆரோக்கியம் எதெல்லாம் அடையணும்னு சொல்ல முடிக்கிற மாதிரிங்க வசனத்தை வாசிக்க. தீத்து புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிங்க. தீத்து 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இந்த ஆரோக்கியத்தை குறித்த ஒரு வசனம் அங்கே எழுதியிருக்கு. என்ன சொல்லிட்டு பாருங்க. தீத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே விசுவாசத்தினாலே நீங்கள் ஆரோக்கியமுள்ளவராக இருக்கும்படிக்கு நீ என்ன பண்ணமா? என்னத்தை பண்ண? நீ அவனை மேலிருந்து படிப்பு. விசுவாசத்தில் ஆரோக்கியமா இருக்கும்படி அப்படி நீ அவர்களை மட்டும் விட்டுற மாட்டேன், நீ அவர்களை கண்டிப்பாக. அல்லது என்ன பாருங்க, இப்போ சம்டைம் உங்களை திட்டுறதெல்லாம் கிடையாது. நீங்கள் விசுவாசத்திலே ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள். தேவனுடைய தம்பி கவனி, தேவ சமூகத்தில் வரும்போது நீங்கள் எப்படி இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வரீங்களா? ஏன்னா எத்தனை வயசு ஆச்சு? நான் 21 வயசு முடி 22 வயசுக்கு நான் ஊழியத்துக்கே போயிட்டேன். ஏசு வான் கூப்பிட்டு போயிட்டார். பாட தெரியாது, ஜெபிக்க தெரியாத போது ஏசு அழைத்து கொண்டு போனார். அவன் காரணம் தெரியுமா? விசுவாசத்தை அவர் ஆரோக்கியமாக மாற்றணும். அல்லேலூயா. இங்கே நிறைய விசுவாச நோயாக இருக்கு, விசுவாசத்தில் பூரணப்படலை, விசுவாசத்தில் இன்னும் விடுதலை அடையல. எத்தனை வருஷம் வந்தாலும் சர்ச்சை விட்டு போனவன குணம் மாறவில்லை, சபை விட்டு போனவுடனே இன்னும் சுவாபத்தில் எந்த முன்னேற்றம் இல்லை. உங்களை பார்த்து நம்பவே முடியல. இவரை நம்புறதா, நம்பவும் போறதா, இவரை பின்பற்றுவதா, பின்பற்றாமல் போடுவதா? உங்கள் வாழ்க்கையில் இக்கட்டம், கண்ணீரும் துன்பம் வரும்போது புலம்பி அழுது கண்ணீர் விட்டு சந்தடி பண்ணி கூக்குரட மக்களாக இருக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவன் பதறார் என்ற நிலை இருக்கிறாயா? ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய மக்களுக்கு விசுவாசத்தை என்ன பண்ணுறான்? ஆரோக்கியமாக மாற்றுகிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நீ உட்காந்து கண்ண முடிச்சோம். ஆண்டவரே, என் விசுவாசத்தை ஆரோக்கியமாய் மாற்றும், என் விசுவாசத்திலே நான் பூரணமாக இருக்க, எந்த நிலைமையில் நான் வாழ, எந்த நிலைமையில் ஜெயிக்க கர்த்தர் எனக்கு கிருபை தாங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. விசுவாசம் கண்டி பூரணமாடலா நீ சும்மா நடிக்கிறனா மாறிடுவே. பக்தி போல, விசுவாசமாக இருக்கிறது போல, இயேசுவை நேசிக்கிறது போல. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயுவில் 1 சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவே, நான் வழிபடுகிறவர் இன்னார் என்று அறிவே. அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே வளர ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைய அந்த ஓடி முழங்கால் படிட்டு ஜெபிப்பான், சின்ன பிள்ளைய அந்த கர்த்தருக்காக காத்திருப்பான். இங்கே எத்தனை வயசாக எத்தனை இன்னும் விசுவாசம் வளரல. அப்போ ஆண்டவர் அந்த விசுவாசத்தை ஆரோக்கியமாக மாற்றணும். அவர் சட்டின் கீழே வந்துட்டா, அவர் பிரசனத்தின் கீழே வந்துட்டா, கர்த்தர் 21 வயசு முடிஞ்சு 22ஆவது வயசில் இயேசு என்னை அழைத்தார். ஊழியத்துக்கு போகிறேன், எனக்கு என்ன எதிர்கால வாழ்க்கையில் எதுவுமே தெரியாது. ஆனால் கர்த்தர் விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தார்.
அவர் நம்ப கற்றுக் கொடுத்தார், அவர் தேட கற்றுக் கொடுத்தார், அவருக்காக வாழ கற்றுக் கொடுத்தார். 97ஆம் ஆண்டு முழுநேர ஊழியத்து வருகிறேன். முழுநேர ஊழியம் 27 ஆண்டுகளாக இயேசு என்னை வழி நடத்துகிறார். அல்லேலூயா. இந்த விசுவாசம் உங்களுக்கு ஆரோக்கியமாகிவிட்டால் என்னை கொண்டு வருது. இலங்கையில் கொண்டு போய் ஏர்போர்ட்லேருந்து நான் போகிற இடத்துக்கு கொண்டு போகிற கார் வாடகை 25,000 அவன் ஊர் பணத்துக்கு. யோசிச்சு பாருங்க. சாப்பாடு 5 நாள் சாப்பாடு, 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் 150 ரூபா, நம்ம குளிக்கிற ஒரு சோப்பு 250 ரூபா, அவ்வளோ விலை. போய் ஒரு பிரியாணி சாப்பிட்டா 700 ரூபா, ஒரு சாதாரண ஒயிட் ரைஸ் 450 ரூபா. எப்படி அந்த மக்கள் வாழ்றாங்க யோசித்து பாருங்க. ஆமே, 1000 ரூபா 1 கிலோ சிக்கன், 1100 1200 ரூபா 1 கிலோ சிக்கன். ஆமே, கேட்டுதாட்ட எனக்கு மட்டும் என் குடும்பத்துக்கு மட்டும் 1 லட்சம் ரூபா அவங்க செலவு பண்ணாங்க. எப்போ தெரியுமா? நீ விசுவாசிக்க தேவன் அற்புதங்களை செய்வார். போய் ஒரு வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ண, ஒரு பாஸ்டர் ஜெபிக்கிறோம், ஜெபிச்ச உடனே அந்த ஒரு பணத்துக்கு 10,000 ரூபா காணிக்க. விசுவாசம் இல்லை இந்த பூமியில. இன்னும் குறை பேசி புலம்பி அழுது இன்னொருத்தன் தட்டை பார்த்து இன்னொருத்தன் வாழ்க்கையை பார்த்து நீ புலம்புகிறவனா இருப்ப. அதாவது ஆண்டவர் விசுவாசத்திலே அவர் உங்களை ஆரோக்கியமாய் மாற்றுவா. ஆமாவா? பக்குவப்படணும். ராத்திரி ஜாபம், வீட்டு கூட்டம், மாலை கூட்டம், மழை வெயில் என் விசுவாசத்தை எதுவுமே தடுக்காது. எனக்குள்ள ஒரு எத்திக்ஸ். மழை காலத்தில் மழை பெய்யும், வெயில் காலத்தில் வெயில் வரும், பனிக்காலத்தில் பனி வரும். அந்தந்த காலத்தில் வந்தால் அது காலம். ஆமே, நாட்கள் பொல்லாதானபடினாலே காலத்தை பிரயோஜனப்படு. உன் விசுவாசம் வளர ஆரம்பிச்சிட்டா கர்த்தர் உன்னை செழிக்க நடத்துகிறார், செழிப்பான வாழ்க்கைக்கு நடத்துகிறார். ஏன் செழிப்பு வரல, ஏன் ஆசீர்வாதம் வரல? அவர் சட்டையின் கீழே எதில் ஒரு ஆரோக்கியம் தராரா? விசுவாசத்திலே ஆரோக்கியமாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆமாவா? ஒருவேளை விசுவாசமே வரல, நம்பவே முடியல, தெய்வத்தை நம்பவே முடியல, தெய்வத்தை தேடவே முடியல, இன்னும் அப்படியே வந்த மாதிரி இருக்க, உனக்குள்ள ஒரு மாற்றத்தை பார்க்க முடியல, உனக்குள்ள ஒரு பக்தியை பார்க்க முடியல. கேள், ஏசப்பாகிட்ட கேள், ஆண்டவரே என்னை விசுவாசத்திலே ஆரோக்கியம் மூலமாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஆமென். நீங்கள் விசுவாசத்திலே ஆரோக்கியமாக வந்துட்டா விசுவாசத்தில் நடக்கிற அடையாளங்கள், விசுவாசிக்கிறன்னு எல்லாம் கூடும். விசுவாசத்தை ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். அதனால தான் ஆண்டவர் கொண்டு வந்து அவர் சட்டையின் கீழே கொண்டு வந்து அவர் ஆரோக்கியம், ஹீலிங். ஆரோக்கியம் ஏதோ நினைக்காதுங்க, ஹீல் அப்படி போடுவது, அதை குணமாக்கி கொண்டே இருக்கிறார். தீர்த்தின் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. தீர்த்து பிடிச்சிங்கன்னா 2 தீமோத்தேயு அப்படியே போராட்ட பார்க்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் வசனத்தை எப்படி கேட்கணுமா? அது என்னை ஆரோக்கியமாக்கும்படியாக கேட்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன இது வரைக்கும் அங்கே கொண்டு போய், நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இலங்கைக்கு போனேன், 3-4 வருஷம் போனேன். போகும்போது அந்த யார் வராங்கன்னு கேட்டாங்க, என் பேர். அப்படியே அந்த பாஸ்டர் பற்றி எனக்கு ஒரு பெருமை அப்படின்றார். என்ன பெருமைன்னா, ஒரு பாஸ்டர் ஃபெலோஷிப்பில் எனக்கு கொடுத்த 1/2 மணி நேரத்தில் 92 வசனம் பேசியிருக்கேன். எத்தனை வசனம் பேசியிருக்கேன்? அந்த பாஸ்டர் எழுதியிருக்கிறார், நான் சொல்கிற வசனங்கள் எழுதியிருக்கிறார். 92 வசனம், 92 வசனம். உண்மையிலே அந்த பாஸ்டர் பைபிளை பார்க்காமலே பிரசங்கம் பண்ணினா எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. நான் இங்கே 5 கூட்டம் கொண்டு போனேன். 5 கூட்டத்துக்கு நோட்ஸ் கிடையாது. 5 கூட்டம் வெற்றி கர்த்தருடைய வல்லமை இறங்கினது, பிசாசுகள் ஓடினது, அற்புதம் நடந்தது. எப்போ தெரியுமா? ஆரோக்கியமான வசனம். இந்த வசனம் என்னை ஆரோக்கியமாக மாற்றுகிறது. என்னை பார்த்து அந்த அழைச்ச பாஸ்டர் கேட்டார், பாஸ்டர் இந்த பைபிள் திறக்கலாகத்தானே? பைபிள் திறக்கலாகத்தானே அப்படின்னா இந்த பைபிள் பைபிளை திறக்க தேவையில்லை தானே? இந்த பைபிள் உங்களுக்கு திறக்க வேண்டிய அவசியம் இல்லை தானே? ஏன்? தேவ வார்த்தையை கத்த எனக்குள்ள வைத்திருக்கிறார். ஆவே, நிறைய பேருக்கு வசனம் ஆறாகோரா தெரிஞ்சா கூட அந்த வசனத்தை மேல் நம்பிக்கை இல்லை. எத்தனை பேர் கர்த்தருடைய வசனத்தை விளக்குகிறார்? அநேக 1000 பொன் வெள்ளியை பார்க்கலாம், நீ விளம்பின வேதமே நலம். பைபிள் வசனம் இல்லாத ஒரு கிறிஸ்தவர்கள் ஆசீர்வாதத்தை அடையவே முடியாதுங்க. எதில் நம்ம ஆரோக்கியமான வசனத்தை நமக்கு தர ஆரம்பிக்கிறார். யோசேப்புக்கு சொன்ன வசனம் அவனை உருவாக்குற வரைக்கும் புடமிட்டதாம். ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. நீங்கள் சும்மா வந்து வெட்டு முண்டை வீணாக போன தண்டமாக உட்காந்து ஒன்றும் கிடையாது. சொன்னவனே தேடணும், பைபிளில் தேடணும். எங்குக்கு என்ன வார்த்தை சொல்கிறான்னு தேடணும். ஆகாரம் கிடைக்கக்கூடாத பஞ்சம் இல்லை, இந்த பைபிளுக்கு கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சம் வரும். அல்லேலூயா. இந்த வேதத்து மேலே ஒரு பசிதாக இருக்கணும். ஆண்டு சொல்றாரு, களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருக்கணும். எப்படி அந்த குழந்தைங்க எப்படி பசித்த வாய், களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் அந்த 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 ஆசை இருக்கும். அல்லேலூயா. இந்த பைபிள் மேலே ஒரு காதல், பைபிள் மேலே ஒரு தாகம், இந்த பைபிள் மேலே வாஞ்சை. அதில் சங்கீதம் 119 105 சொல்கிறார், உடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் பைபிளை தூக்கிட்டு வந்து உங்கள் வம்சமே சாபமாக மாறி போகும். வசனம் சொல்லுது, நீ என் வேதத்தை மறந்தபடினாலே நான் உன்னையும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பைபிளை வந்து படிக்கணும், பைபிளை கற்றுத்தாரணும், பைபிளை கற்றுக்கணும். அதில் பைபிள் காலையில் இவங்களாம் கூப்பிட்டா ஓடி ஓடி ஒழிலாம், ஓடி. அல்லேலூயா. ஆமென். என் பையன் சொல்லிட்டான், போன வருஷம் சொல்லிட்டான், நான் கண்டிப்பாக வந்துடுவேன்பா. படிக்கணும் 2 வாரம். பெற்றவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை, அறிவு இல்லை, அவங்களுக்கு அந்த உணர்வு இல்லை. பசி தாகம் இருக்கணும். வேதத்து மேலே ஒரு தாகம். ஆரோக்கியமான வசனம் உலகத்தா பாருங்க. கண்ட வசனத்தை கொண்டு இப்படி அப்படி போதிக்கக்கூடாது, தப்பு தப்பாக போதிக்கக்கூடாது. பைபிள் வசனம்னா அந்த வசனம் வந்து எது சொன்னாலும், நல்ல சொன்னாலும் கெட்ட சொன்னாலும் கேட்கணும். நீ வாழாகாமல் தலையாவா கீழாமே ஆமே. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கண்டிக்கிற மாதிரி புட்ச வசனம் வந்தால் அவருக்கு இதே வேலை என்னையே சொல்கிறார். நான் என் வீட்டில் எழுதி எடுத்து வரேன், நான் பைபிள்னு பேசுகிறேன், கடவுளுடைய வார்த்தையை பேசுகிறேன், கடவுள் சொன்னதை பேசுகிறேன். ஆமாம், இதில் இல்லைன்னா சொல்லுங்கள், இல்லை கீழ்ச்சிருங்க பைபிள் அந்த பகுதியை டர்ரு கிடி, அது வேணான்னு கீழ்ச்சிரு. ஆமாவா? ஆரோக்கியமான வசனத்தை கேட்க பொறுக்கம் இல்லாமல் செவித்தினை உள்ளவர்களாகி இந்த உபதேசத்தை கேட்க முடியாது. 3வது படி, அது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் படிங்க. நான் அடுத்த குறிப்பு போகிறேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான வசனத்தை உபதேசத்தை பொறுக்க மனம் இல்லாமல் இந்த காதுக்கு இனிமையான ஜில்லுடு காமெடி ஜோக்கு சிரிப்பு அத்தோடு நிறுத்திடக்கூடாது. நான் கூட தான் சிரிப்பாக பேசுவேன், அதை ஒழுங்காக கவனிச்சினா சிரிக்கல, அது உன்னை திட்டி கொண்டு இருக்கிறேன்னு அர்த்தம். நான் சிரிப்பு காட்டுற மாதிரியே தெரியும், நான் உன்னை திட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஆமாவா? அல்லேலூயா. 3வது உபதேசம். ஒருத்தருக்குள்ள கர்த்தர் உபதேசத்தை ஆரோக்கியமாக்கணும். ஒரு சர்ச்சினால் ஒரு உபதேசம் இருக்கா? 8 மணிக்கு சர்ச்சுக்கு ஆரம்பித்து 10:30 முடிக்கணும், 2.5 மணி நேரம் ஆராதனை உபதேசம். ஆமே, சர்ச்சில் திருப்பந்தி இருக்கும், ஆராதனை இருக்கும், சாட்சியாக வாழணும். உபதேசம் என்ன? புறஜாதிபதிகள் எப்படி வாழணும் உபதேசம். ஆண்டவர் அறியாத மக்கள் நான் எப்படி சொல்லணும் உபதேசம். இந்த உலகத்தில் நான் எப்படி காண்பிக்க வேண்டும் உபதேசம். கர்த்தர் தான் கற்று தருவார். எல்லாருக்கும் அது தெரியாது, அது எல்லாருக்கும் தெரியாது. வந்து சாமுவேலே முட்டி போடு, அப்போ தான் முட்டி போடுறது. சாமுவேலே முட்டி போடணும்னு அந்த உபதேசத்தில் நிற்கணும். 8 மணிக்கு ஆலயத்தோடு உபதேசத்தில் இருக்கணும். இந்த ஊரார் மத்தியிலே நான் ஒரு சாட்சியில் உபதேசத்தில் நிற்கணும். ஒரு போதகர் இப்படி தான் போதிப்பார், இப்படி தான் உணர்த்துவார், சபையினர் இப்படி தான் உபதேசத்தை கற்றுத்தரு ஆண்டவர் தான். அல்லேலூயா. ஆமென். 7 மணிக்கு ஆராதிக்கும் போது 8:30 மணிக்கு வந்தான். இப்போ 8 மணிக்கு ஆராது 9:30 வரான். என்ன விஷயம்? நீ டைம் மாற்றினாலும் சுபாவம் மாறவில்லை. ஆமாவா? நான் தப்பா பேசுறேனா? உபதேசத்தை கற்றுத்தருவார், சபையை கற்றுத்தருவார், ஊழியங்களை கற்றுத்தருவார், சத்தியத்தை கற்றுத்தருவார். நீங்கள் அவர் சமூகத்தில் உட்கார இப்போ நாளை 1ஆம் தேதி சீரியல் கட்டினாங்க, நீ தேதி 11ஆம் தேதி. அதுக்கு நான் வந்து ஒரு ஆளை விட்டு அந்த குண்டூசி இருக்கிற பின்னி எடுக்கணுங்க. குண்டூசில் இருக்கிற பின்னெடுத்து வைக்கணும், அவ்வளோதான். அது பெரிய கஷ்டமா? நேரம் இல்லை. உபதேசம் என்பது, சபை என்பது என்ன?
அது மேலே ஒரு கண்ணோக்கமாக அங்கே ஒரு பாப்பா. உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மலை உச்சிலேருந்து வரணும், ஒத்தடி பாதை மாதிரி. 2 குழந்தைக்கு தாய். பாஸ்டர் பின்னாடியே எனக்கு பாருங்கள், வரும்போது 6000 ரூபாய் காணிக்கை கொடுத்து ஃபோட்டோ ஒன்று, அவங்க ஃபோட்டோ செஞ்சு, அவங்க கூட ஃபோட்டோ ஒன்று செஞ்சு, அப்புறம் பிஸ்கெட்லாம் வாங்கி கொடுத்து. ஏழை சகோதரி. உபதேசம் உள்ள இருந்தால் ஒரு ஊழியக்காரரை எப்படி நடத்தணும், ஒரு சபை எப்படி நடத்தணும், அவ்வளோ தூரம் காலை 8:30 நாங்கள் எழுந்து ரெடியாக நிற்கிறது, 8:30க்கு வந்து நிற்கும். எல்லாம் சபை, எல்லாம் ஊழியம். அன்றைக்கி 9:30 மணி, 9:10 ஆயிடுச்சு. என்ன போலையாமாண்ணா? நான் போயிடுவேன் பாஸ்டர், பாட்டு பாடிக்கிட்டே போயிடுவேன். ஒரு மலை உச்சியில் போய் ஊழியம் பண்ணுறோம். பயங்கர பேய்க பிசாசு வரணும், வாலிபசம் எல்லாம் ஆடுது, எல்லாம் ஜெபிச்சாச்சு. முடித்த உடனே ஒரு வார்த்தை அங்கே சொல்கிறாங்க, பாஸ்டர் அந்த தொங்கல் இல்லை கீழே பேய் நிற்கிதான். எல்லோரும் பயப்படுறாங்க போகிறதுக்கு. அது ரோடுனா அப்படியே ரோடு, அது மாதிரி மரண ரோடெலாம் நீங்கள் பார்த்துக்க. என் லைஃப்பில் நான் போனதே கிடையாது. நான் குஜராத்து போய் தான் பயந்தேன். இதை ஒரே ஒரு சின்ன கல் புரட்டுற போது எங்கே போய் நிற்போம்னு தெரியாது. அவ்வளோ டீப் ஸ்ட்ரீம் ரோடு, குண்டு குழிமா கல்களாக செதறி கிடக்குது. நான் அப்படியே பிடிச்ச ஒரு பழத்தை விட்டாள். அப்போ சுழுக்கு பிடிச்ச சுழுக்கு தான் இன்னும் கூட எனக்கு வெளியே வரல அதுலேருந்து. நான் அந்த பாப்பா பாஸ்டர் பொண்ணை கூட வேக வேகமாக கீழே போகுது. நாங்களும் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நிற்க சொல்லுங்கள் பாஸ்டர், தனிமையாக இவ்வளோ தூரம் போகுது, 3 கிலோமீட்டர் மேலேருந்து கீழே இறங்கணும், நிற்க சொல்லுங்கள் பாஸ்டர். அது போய் கரெக்டாக ரோட்டில் நிற்கலை, ஒரு தள்ளி நின்றுச்சு. நாங்கள் வந்து ஏமா இங்கே போய் நின்ற, இல்லை பாஸ்டர் மேலே சொன்னாங்கல்ல இந்த இடத்துல பேய்க்குதுன்னு. அந்த பேய் இருக்கலாம்னு பார்க்க ஒரு லைட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. பார்த்தா பயந்துட்டு நான், என்னடா விசுவாசம், என்ன பக்தி, என்ன கீழ்ப்படிதல். 2 குட்டி குழந்தை வீட்டில் விட்டுட்டு காலையில் வந்த பெண்ணு 10:30 வரைக்கும் கூட இருந்து. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டுனா சபையை குறித்த உபதேசத்தை கத்தர் தான் கற்றுத்தருவேன். இல்லைனா ஏதோ நானாத்திர சர்ச்சு மாதிரியும் எல்லாம் அவன் பார்த்துக்கான்ற மாதிரியும் ஒரு பாரமும் ஒரு அக்கறை ஒரு கரிசனை ஒரு தரிசு வர. இப்போ இந்த ஃபேனுக்கு நான் தான் போய் கூப்பிட்டு வரணும், எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு வரணும், நான் தான் கூப்பிட்டு வரணும். அவன் அல்லேலூயா. எப்போ வரும்? நீங்கள் அவர் சமூகத்தில் உட்கார்ந்து தேவ ஆவியானவருக்குள்ளே இருந்தா. நீங்கள் இந்த பாப்பா, நான் பெருமையாக நினைக்கிறேன், கரெக்டாக வெள்ளிக்கிழமை ஃபோன் அடிக்கும். அப்போ எங்கேப்பா விசிட்டிங் போகணும், எங்கே போகணும் என்னைக்குன்னா யாருன்னா கேட்டிருப்பீங்களா? யாருன்னா கேட்டிருப்பீங்க. ஆனால் இங்கே மைக்கில் நிற்கணும்னு ஆசை, இங்கே நிற்கணும் ஆசை, பேரும் புகழ் வரணும் ஆசை. இந்த ஊழியத்திற்கு நீ என்ன செஞ்ச, எந்த வகையில் உதவியாக இருந்தன்னு உன் மனசை தொட்டுப்பார். எப்போ தெரியுமா நடக்கும் அது? நீ தேவ பாதத்தில் உட்கார்ந்து கத்தோட அவர் கற்றுத்தருவார், அவர் கற்றுத்தருவார், அவர் உன்னை ஆரோக்கியமாக மாற்றுவார். அல்லேலூயா. சத்தியத்தை கற்றுத்தருவார், உபதேசத்தை கற்றுத்தருவார், வசனத்தை கற்றுத்தருவார், விசுவாசத்தை கற்றுத்தருவார். அவர் சட்டையின் கீழே என்ன இருக்குதான், என்ன இருக்கான்? ஆரோக்கியம். ஆமாம், அப்பப்போ மறந்துடு நீ, ஆரோக்கியம். 3வது தான், நீ வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்கிறீர்கள். ஆமேன்னு சொல்லுங்க. என்னுடைய ஆசைலாம் அப்படி தான். நீங்கள்லாம் ரொம்ப செல்வ செழிப்பில் இருக்கணும், கிருபையில் இருக்கணும், வரங்களில் இருக்கணும், வல்லமையில் இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த பூமியிலே சுடர்களைப் போல பிரகாசிக்கணும். வெளியே போகும்போது பசங்களாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். எல்லாம் ஒரு 18-20 வயசு பசங்க, 30 வயசு பசங்க, என்ன ஹைஃபையா, என்ன ஹைடெக்கா, இந்த ஃப்ளைட்டில் வரதும் போகிறதும் ரொம்ப பிஸியாக போகிறதும். ஆண்டவர், எனக்கு என் ஜனங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், எனக்கு இவர்கள் வேலையை வெளிநாட்டுக்கு வருவார்கள், எப்போ இந்த பூமியில் செழித்திருப்பார்கள். எப்போ தெரியுமா? கடவுளுக்கு ஒரு மனுஷன் பயப்படும் போது. அவன் கொழுத்த கன்றுகளைப் போல கையை தட்டுங்க. அல்லேலூயா. இறை பயம் இல்லாமல், தேவ பயம் இல்லாமல் அந்த சாபம், இந்த அடிமைத்தன ஆவி நம்ம ஒரு நாள் விடாது. அதே பரம்பரை ரத்தம் முறுக்கேறி கிடக்குது நரம்புல. அந்த பரம்பரை ரத்தம் சாபம் போகாது. உன் தாய் தகப்பட சாபம் போகாது. அவன் ஒரு திருடனா, நீ ஒரு திருடன், ஆத்தாக்காரி ஒரு திருடினா, புள்ள ஒரு திருடி. அதே சிவாவம் வாய் தோத்திரம் சொல்லலாம், அலையில சொல்லலாம், ஆனால் குணங்கள் பண்பட்டிருக்காது. வரமாட்டேங்குது. செழிக்கணும், செழிக்கணும். உன் பிள்ளைகள் தானாக போய் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கணும். உன் பிள்ளைகள் தானாகவே கர்த்தருடைய ஊழியத்துக்கு உதவியாக இருக்கணும். உன் பிள்ளைகள் வேதத்தை தானாக படிக்கணும். தனிப்பட்ட முறையிலே நீதியாய் யோகியமாய் வாழணும். அவர்கள் கர்த்தருடைய செட்டையின் கீழே இருக்கிறார்கள். ஆமென்.
அதுக்கப்புறம் தான் செழிப்பு, பொருளாதார செழிப்பு, ஆவிக்குரிய செழிப்பு. கர்த்தர் உங்களை சுடர்களை போல ஒரு ஒரு காங்கோ வாசிக்கிற ஒரு பாப்பா, ஒரு பாஸ்டருடைய மகள், 18 வயசு ஆகுது. நான் போனேன், 10 வயசுலேருந்து பார்க்குறேன். அவ்வளோ ஊழியத்தில், அவ்வளோ அறிவு, அவ்வளோ திறமை, சும்மா ட்ரிபிள் கான் வச்சு பயங்கரமாக பாட்டு லீட் பண்ணுறது. கர்த்தர் உங்களை ஒலிவ மரக்கன்றுகளை போல் செழிக்க பண்ணுவா. ஆமே, நீங்கள் வளரணும்னு தான் தேவ சித்தம், செழிப்பாகணும் தேவ சித்தம். இன்றைக்கி இன்னும் அதே அதே தடை பாருங்கள். எல்லா ஊரும் இந்த பக்கம் அந்த பக்கம் செலுத்திருக்கு. இந்த பத்திரிமேடு செலுத்திருக்கா பார்த்தீங்களா? கடவுள் பயம் வேணும். உங்கள் எல்லாருக்குள்ளேயும் கடவுள் பயம் வேணும். கடவுள் பயம் வந்தால் இண்டிவிஜுவல் தனிப்பட்ட மனுஷன் மாறினா அந்த தேசம் மாறும், அந்த சமுதாயம் மாறும், அந்த குடும்பம் மாறும். கண்ணை மூடுமா? எல்லாரும் கண்ணை மூடி ஆண்டவரே